நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உலகில் உள்ள தொழிலதிபர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுறார். தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்கிறது. இங்கே வந்து தொழில் தொடங்குங்கள், உங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து தருகிறோம் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு சென்னையில் மட்டும் ஒரு 58,000, எனக்கு கணக்கு சரியா தெரியல, என் தம்பி ராம்ஜி எழுதி கொடுத்தா, அந்த ஸ்லிப்பு மறந்து போச்சு. கோவை எல்லா ஸ்டேட்லையும் சேர்த்து நியர்லி ஒரு 1,00,000 கோடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது ஒரு வார்த்தை எண்ணிக்கை தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய முயற்சி பெருமுயற்சி. நான் ஒரு தயாரிப்பாளர்களின் கஷ்டங்களை புரிந்தவன். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக, செயலாளராக பல பதவிகள் வகித்து திரையுலகத்துக்காக பாடுபட்டவன். சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோகஸ்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவராக இருந்தவன். தயாரிப்பாளரின் கஷ்டம், விநியோகஸ்தரின் கஷ்டத்தை முழுமையாக உணர்ந்து அவங்களோடு இருந்து பாடுபட்டவன் என்ற வகையிலே இன்றைக்கு ஒரு தயாரிப்பாளராக கேரளாவிலிருந்து தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற பிரகபால், டாக்டர் பிரகபால், டைரக்டர் பிரகபால், ப்ரொடியூசர் பிரகபால், அவரை நான் வாழ்த்துவதற்காக அந்த சால்வை அணிவித்தேன். அவர் எடுத்திருக்கிற இந்த படத்தின் டீசர் என் சகோதரன் பேரரசை எப்படி அசத்தி விட்டதோ அதை போலே என்னை மிரட்டி விட்டது, என்னை கலைக்க விட்டது, என்னை அலற வைத்து விட்டது, மிரள வைத்து விட்டது, எதை ஒன்றா சொல்லலாம். அந்த ஒரு 10 நிமிஷம் நானாக இல்லை. முந்தா நாள் கூட ஒரு படம் கிராண்ட்மா, அந்த படம் மலையாள சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்கள் எடுத்து தமிழில் இன்னும் 3 மொழிகளில் டிரான்ஸ்லேட் டப் பண்ணுற படம் நல்லா இருந்தது. நல்லா ஸ்மால் பட்ஜெட் பிக்சர் நல்லா இருந்தது. ஆனால் இது ஸ்மால் பட்ஜெட் அல்ல, பிக் 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 பட்ஜெட்டு. அவர் சொல்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியம். இது ஒரு ஆங்கில படம் எடுத்திருக்காரு. ஒன்றும் நீங்கள் தமிழா மலையாளமா படம் எடுக்கல. உங்கள் ரேஞ்ச் உலக அளவில் பரவ போகிறது. உங்களுடைய புகழ் உலக அளவில் பகரப்போகுது. அதில் எந்த குறையுமே இல்லை. அதில் உங்கள் மியூசிக் டைரக்டர் இருக்காரு, கேஜிஎஃப்பை பார்த்தே மிரண்டுட்டோம். நம்ம கேஜிஎஃப்பை விட ஒரு 5 மடங்கு கூடுதலாக அதை பண்ணியிருக்காரு. அதுவும் உலக லெவலில் பேசப்பட்ட ஒரு மியூசிக் கேஜிஎஃப்ல. இதுவும் பேசப்படும். பல விருதுகள் உலக அளவில் வாங்க போகிறார்கள். என்னுடைய சகோதரன் பாலா ஒரு நன்றி உணர்வோடு நம்மை நாடி வந்த ஒருவரை நாம் உடனிருந்து துணை நிருந்து வழிகாட்ட வேண்டும் என்று உனக்கு சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 5 மொழியில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்ணி உதவி பண்ணியிருக்கார். தமிழன் என்றும் நன்றி உள்ளவன், யாரையும் ஏமாற்ற மாட்டான். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களே பேஸ், அந்த பலம் உங்களுக்கு பெரும் பலமாக, அதை விட உங்கள் மனம் உங்கள் பலம். அவர் சொன்னார் 2 வருஷம் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அப்புறம் 1 வருஷம் லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்று 13 கேமரா 14 கேமரா பயன்படுத்தியிருக்கார். இது ஒரு ஆங்கில படத்தில் தான் நடக்குமே தமிழ் படத்தில் இதுவரைக்கும் நடந்த வரலாறு கிடையாது. அதில் எத்தனை கேமரா உடைச்சிங்களோ, ஏதோ ஒரு 5-6 கேமரா உடைச்சோன்னு சொன்னார். கேமராவே 5-6 உடனே ஜீப் எத்தனை உடஞ்சிருக்கும்? எத்தனை பேருடைய மண்டை உடைச்சிங்க? இல்லை, மிக மகிழ்ச்சியாக இருக்கு. நான் இப்போ முந்தா நாள் இதை போடுற 2 வாரத்தில் நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உலகில் உள்ள தொழிலதிபர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுறார். தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்கிறது. இங்கே வந்து தொழில் தொடங்குங்கள், உங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து தருகிறோம் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு சென்னையில் மட்டும் ஒரு 58,000, எனக்கு கணக்கு சரியா தெரியல, என் தம்பி ராம்ஜி எழுதி கொடுத்தா, அந்த ஸ்லிப்பு மறந்து போச்சு.
கோவை எல்லா ஸ்டேட்லேயும் சேர்த்து நியர்லி ஒரு 1,00,000 கோடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது ஒரு வார்த்தை எண்ணிக்கை தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய முயற்சி பெருமுயற்சி. ஏறக்குறைய 1,00,000 தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்குது, கூடுதலாகவே கிடைக்கலாம். அப்படி உலக தொழிலாளர்கள் தான் நம்முடைய முதல்வர் தமிழகத்துக்கு ஈர்த்து தமிழகத்தை தொழில்துறையில் பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல சினிமா துறையில் அவர் சினிமாவில் வளர்ந்த குடும்பம். டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதி பல கதை வசனங்கள் புரட்சிகரமாக தமிழகத்தில் உருவாக்கி பராசக்தி, மலைக்கள்ளன் போன்ற புகழ்பெற்ற படங்களை உருவாக்கியவர் இவருடைய தந்தை டாக்டர் கலைஞர் அவர்கள். இவரும் நடித்தவர். அவர் பிள்ளையும் இன்னைக்கு ஒரு ஹீரோ. அதனால சினிமாவை நேசிக்கிற குடும்பம். இப்போ என்னன்னா, அவருக்கு அடுத்தது கொரோனா வந்துருச்சு. பதவியே இருக்கிற போதே கொரோனா கொடுமை தமிழ்நாட்டை பயமுறுத்திருச்சு. அதை விட்டு கொஞ்சம் அதை குறைச்சார். 38,000 ஒரு நாளைக்கு கொரோனா இங்கே பாதிப்பு. ஆனால் இப்போ 700 தான். பாடுபட்டார். இப்போ அதுக்கு அடுத்து அப்படியே வந்தார். நலத்திட்டங்கள் வழங்கி வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளம் வந்த உடனே இப்போ அதை பூந்து நடந்து ஆற்றிலும் சேற்றிலும் காலை வைத்து தினமும் ஒரு 10 நாளாக தண்ணியில் தான் இருக்கார். அப்படிப்பட்ட முதல்வர் இன்னும் ஒரு 3 மாசத்துல சினிமாவுடைய நலனுக்காக ஒரு மீட்டிங் போட்டு பண்ண போறார். இப்போ நீங்கள் கேரளாவிலிருந்து வந்த செய்தி அவருக்கு இப்போ போயிடும். நம்ம சகோதரர்கள் தான், மீடியாக்களும் பத்திரிகை இருக்க நல்ல முறையாக இந்த படத்துக்கு பெருசாக பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் அற்புதமானவர்கள். 1-2 வம்பு பிடிச்சவன் தான் இருக்கிறான். அறையில் ரகசியத்தெல்லாம் அவன் பார்த்தா எப்படி பார்த்தான்னு தெரியல எனக்கு. ஏதோ அறையில் நடந்ததெல்லாம் அவன் ஆளுக்குள்ளே சொல்கிற மாதிரி அப்படி சில தவறுகள்லாம் எங்கள் ஆளுக்குள்ளே இருக்குது. அதை விட்டுருங்க, அது வேண்டாம். அது மட்டுமல்ல, கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் உள்ள ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு சொல்கிறேன். பரமிக்குளம் ஆழியாறு, அந்த ஆற்றிலே மழை பெய்து வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ் அப்பொழுது முதலமைச்சர். அவர் அதிகாரிகிட்ட என்ன சொல்றாரு, கேரள முதல் மந்திரி அப்ப நம்பூதிரிபாள் அங்க லெட்டர் அனுப்பி அதை அவர் அணை கட்டி அந்த நீரை தேக்குவதற்கு ஏற்பாடு செய்யணும்னு அதிகாரிகிட்ட சொல்லிட்டாரு. ஆனா 9 மாசமா அந்த வேலை நடக்கல. பிறகு ஒரு நாள் வேலூர் அந்த அதிகாரிகளோட போறாரு. அங்க ஏதோ நலத்திட்டம் ஆரம்பிக்க காமராஜ். அப்ப என்ன ஆச்சு அந்த பரம்புல ஆழியாருன்னா, இல்லை நாங்கள் லெட்டர் போட்டோம். எப்போ போட்டீங்க? 7 மாசத்துக்கு முன்னால போட்டோம். ஒரு லெட்டர் 7 மாசமாவ போயிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த கூப்பிடு, அந்த நம்பூதிரிபாட்டை கூப்பிடானே. ஏன்னா அவரும் நம்பூதிரிபாட்டும் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவங்க ஒன்னா. சுதந்திர போராட்ட ஜெயிலில் இருந்த தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள். அப்படி காமராஜ் என்ன பண்ணிட்டாரு, நேரடியா நம்பூதிரிபாட் முதலமைச்சர் ஆகிட்டு நேரடியாக போயிட்டார். திடீர்னு அவருக்கு ஆச்சரியம், என்ன இப்படி வந்துட்டு, என்னன்னு இதுக்கா நம்ம சொன்னதுக்கு போராடினா ஒரு தண்ணி அணை கட்டலான்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றியாம. ஐயோ, என் பார்வைக்கே வரல நம்பூதிரிபாட். உடனே அது ஆர்டர் போட்டு பரம்பிக்குளம் ஆழியார் காமராஜரும் நம்பூதிரிபாட்டும் பேசி, அப்படி ஒரு சகோதர நாடு நம்முடைய கேரள நாடு. இப்போ நம்முடைய தமிழக முதல்வர் அங்க பெருவெள்ளம், தமிழகத்தை விட கூடுதலான வெள்ளம் ஆந்திரா நம்ம கேரளாவில். நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி ரூபாய் உடனே நிதி அனுப்பி வைத்தார். அது மட்டும் இல்ல, மற்றவங்க எப்படி அந்த முல்லை பெரியாறு அதை பத்தி பேசலாம். ஆனால் நம்முடைய முதல்வர் அந்த 6 மாவட்ட கலெக்டருக்கெல்லாம் ஒரு லெட்டர் அனுப்பினார். அது எல்லா சகோதரரும் தெரியும். அந்த முல்லை பெரியாறு அணை பார்டர் எல்லையில் வாழுகிற மலையாள மக்களுக்கு, கேரள மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் கலெக்டர்களே, ஆட்சியாளர்களே நீங்க பார்க்கணும், உடனே பார்க்கணும். அதுன்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் நம்ம முதல்வர். அது மட்டுமல்ல, அது ஒரு புரளியா எழுப்பிட்டு இருந்தப்போ உடஞ்சிரும் எழுதும் போது பிரணாய் பெரிய மனிதர், மிகப்பெரிய மனிதர், அவர் ஒரு தியாகி. அவர் என்ன பண்ணாரு, புறவெளிகளை நம்பாதீர்கள், முல்லை பெரியாறு உடஞ்சிரும் அப்படின்னு வந்துகிட்டு இருக்க செய்தி. அப்போ புரளிகளை நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் காமராஜர் மாதிரி சொன்னார். அதனால நம்ம கேரளாவும் தமிழ்நாடும் சகோதரர்களா நெருங்கி இருக்கும்.
உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வருவோம், எங்களுக்கு ஒன்றா நீங்கள் வருவீங்க. அதனால் இப்போ சினிமாவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இது ஒரு நல்ல முயற்சிகள் நடைபெறும். நீங்கள் வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வித்தியாசம் இருந்தது. சின்ன வயசில் முதல் முயற்சி, மாபெரும் பிரம்மாண்டமான முயற்சி. நான் இன்னொரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். தயாரிப்பாளர், டைரக்டர், அடுத்த படம் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும். இதை ஏதோ ஒரு ஷாட் பார்த்தேன் நான், இல்லை ஏதோ அடுத்து கண்ணாடி உடைச்சிங்களா, அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுற மண்டையை உடைச்சிடுவோம். தப்பு பண்ணுறோம், சினிமாவை கெடுக்கிறோம். ஆகவே என் அருமை சகோதரர்களை, நான் மிக மகிழ்ந்திருக்கிறேன். 3 நாளைக்கு முன்னால் கிராண்ட்மா மலையாளத்தில் ரொம்ப சிக்கனமாக அற்புதமாக தயாரிக்கப்பட்ட ஒரு படம், அதை நம்ம எல்லாரும் பாராட்டி பேசணும். எங்களுக்கு மகிழ்ச்சி. இங்கே சகோதரர்கள் எடுக்கிறார்கள், நிறைய டைரக்டர்ஸ் வர்றாங்க, இங்கே புதிய இளைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னா, இப்போ படம் எடுக்கிற ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகி லாஸ் ஆகி வீட்டுக்கு போகக்கூடாது. இருக்கிற நடிகர்கள், கலைஞர்கள், டைரக்டர்கள் கொஞ்சம் சிக்கனப்படுத்தி அவங்கள அசலாவது கிடைக்கிற வச்சா இன்னும் 4 டைரக்டருக்கு புது வர்ற தம்பிகளுக்கெல்லாம் வாய்ப்பு தருவாங்க என்ற நிலையிலே தான் நான் எல்லாரையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். வீண ஸ்பாட்டில் போய் கதை எழுதாதீங்க, இல்லை ஷார்ட் பிரிக்காதீங்க, டைலாக் எழுதாதீங்க. அது ப்ரொடியூசர்கள் லாஸ். இந்த பாருங்க, 2 years லொகேஷன் செலக்ஷன், 2 years நடிகர்களுக்கு ட்ரைனிங். அங்கே ஷாட்டுக்கு போகிற, அது அந்த மலை மட்டு எப்படிப்பட்ட இடத்துல ஷூட் பண்ணியிருக்கேன். சாதாரண இடமா நான் போனேன். அதாவது அவர் என்ன சொன்னாருங்க, 80 days ஆச்சான் டோட்டலாக. 80 days ஆன இல்லை சார், ஷூட் பண்ணது 2 மணி நேரம் தான். ஏன்னா மலை மேலே போனோம்ல, போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு, எடுக்கிறது 2 மணி நேரம் எடுத்தோம். இங்கே இருக்கிற நேரத்தில் போகிறது நல்லா உள்ள ரோட்லேயே போகிறதுக்கு 6 மணி நேரம், அப்போ உங்க வந்து பேசுகிறதுக்கு 6 மணி நேரம், கேரவான் ஒரு 2 மணி நேரம், ஷூட்டிங் ஒரு 3 மணி நேரம். அது ஒரு ரெஸ்ட்டு. நான் எல்லாரையும் சொல்ல, ஏன்னா மிகச்சிறந்த அற்புதமான டைரக்டருங்க இருக்காங்க, தயாரிப்பாளர் நல்லா இருக்குன்ற நோக்கத்தோடு எடுக்கிறவங்க இருக்காங்க. அதனால் அது வரைக்கும் நான் பாராட்டுறேன், மற்றவங்களை பற்றி டச் பண்ண நம்ம விரும்பலை. அதனால் எல்லாம் நல்லவையாக நடக்கட்டும். படம் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும், அவங்க இன்னும் படங்கள் உருவாகிட்டே இருக்கும். என் சகோதரன் பிரகபால் வந்தார், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்து தமிழ் படம் எடுக்க போகிறார், 4 மொழியில் எடுக்க போகிறார். அப்போ ஒரு 1000-10,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. தொழிலாளிக்கு டெக்னீஷியனுக்கு வேலை கிடைக்க போகிறது. அதனால தான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயாரிப்பாளரை காப்பாற்றுங்கள். லாபம் வேணாம், போட்ட அசல் வர்ற அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. நடிகர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர் முக்கியமாக டைரக்டர், ஏன்னா டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவர் தான் காப்பாற்றணும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற அவங்க தான் கிங். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. என் சகோதரன் திருப்பாச்சி, சிவகாசி, விஜய் வச்சு எடுத்த படம் சக்சஸ்ஃபுல் பிக்சர், பெரிய சக்சஸ்ஃபுல். என்னுடைய சகோதரர் சௌத்ரி, ஆர்பி சௌத்ரி எடுத்த படம். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். பிரபால் உலக அளவில் இங்கிலீஷ் படம் தான் அது. நாங்கள் யாரும் தமிழோ மலையாளமோ பார்க்கலைங்க. இங்கிலீஷ் படத்தை பார்த்து அதுக்கு உதவிய மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு அவங்களோட வேலையை வாங்கியிருக்கீங்க என்பதை சொல்லி ஒரே ஒன்று நான் அது உங்களை கேள்வியாக கேட்குறேன். அது எனக்கு தெரியல, நான் தப்பு பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. இந்த ஓடிடியை பற்றி பேசுகிறீங்க. ஓடிடியில் நீங்கள் படம் கொடுத்துட்டீங்கன்னா தொழிலாளிக்கு வேலை கிடைக்குது, படம் தயாரிக்கிற வரைக்கும் தொழிலாளி வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, மகிழ்ச்சி. ஆனால் அந்த படம் தியேட்டருக்கு கொடுக்காம நீங்கள் ஓடிடியில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் குடும்பங்கள் என்ன ஆகும்? என்னுடைய மீடியேட்டர் இந்த படத்தை ஓடிடியில் மிகப்பெரிய விலைக்கு கேட்டும் பிரகபால் கொடுக்கல. ஏன்னா படத்து மேலே உள்ள நம்பிக்கையில் ஓடிடிக்கு தரமாட்டேன், இந்த படம் தியேட்டரில் தான் வரணும்னு சொல்லி அதை அவர் சொல்ல மறந்துட்டாரு. கடைசியாக சொல்லணும்னு நான் கேட்டுக்கிட்டேன், ஆனால் அண்ணா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஓடிடி கேட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா படத்து மேலே உள்ள நம்பிக்கை தியேட்டரில் தான் வரணும், தியேட்டரில் தான் பார்க்கணும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட், மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு இன்னொரு பாராட்டுக்கள். என்ன லாபம்னு சொல்ல வர்றேன். ஓடிடியில் கொடுக்கறதால யாருக்கெல்லாம் நஷ்டம்னா மீடியேட்டர். ஏன்னா இதை நம்பியே டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கான்.
அவன் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க படிக்கணும். இப்போ அதுக்கு வியாபாரத்துக்கு வழி இல்லை அவனுக்கு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விலை பேசி கொடுக்குறவங்க, அவங்களுக்கு கமிஷன் போகல. அதுக்கு அடுத்தது தியேட்டர் நம்பி கட்டி வச்சிருக்கான் நம்ம பிரதர்ஸ். தியேட்டர் கட்டி வச்சிருக்கான். சில தவறுகள் தியேட்டரில் நடக்குது, அது வேற விஷயம். அதை எங்கே கண்டிக்கணுமோ அதை கண்டிப்பேன். ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங்கில் தியேட்டருக்காரனுக்கு 15%, அந்த ஆன்லைன்காரனுக்கு 15%. இந்த படம் கோடி கோடியாக செலவு பண்ணி எடுத்தாரு. இந்த படம் பார்க்க தானே வராங்க தியேட்டருக்கு, பட் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் விளம்பரம் ஒன்று தியேட்டரில் வரும். இப்போ நான் ஒரு சின்ன படம் தான் இருக்கேன், ஆடியன்ஸ் ஒத்துருவானா? இந்த படத்துக்கு 1000 வருவார்கள். அப்போ எல்லாத்தையும் இந்த தியேட்டருக்காரன் அது குறை நாங்கள் பேசிக்குவோம். ஆச்சா, ஆனால் அதில் ஒவ்வொரு தியேட்டரும் தமிழ்நாட்டில் 950 தியேட்டர், இப்போ 2400 தியேட்டர் போய் கல்யாணம் குடோன் ஆகி இப்போ 950 தான் இருக்குது. அந்த 950ல் ஒரு தியேட்டருக்கு 50 பேர், கேன்டீன்லேருந்து எல்லாரையும் சேர்த்துங்க. அப்போ ஒரு 50,000 குடும்பத்துடைய நிலை என்ன? நீ ஓடிடியில் படம் கொடுத்தா நீ சம்பாதிச்சுக்கலாம், பட் அவன் நிலை என்ன? அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ், ஜிஎஸ்டி, இன்னொரு டாக்ஸே எடுக்க சொல்கிறோம் நம்ம, எஸ்ஜிஎஸ்சி, லோக்கல் டாக்ஸ். அது தயவுசெய்து எடுங்க. இப்படி கஷ்டப்படுறாங்க, கவர்மெண்ட்டை நம்ம வேண்டுறோம், அது வேற. ஆனால் அந்த டாக்ஸ் கிடைக்காம இது எங்கேயோ பம்பாயிலையோ அமேசானோ ஏதோ வச்சுங்க, பம்பாயிலையோ ராஜஸ்தானில் இருக்குதான். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனால் அந்த டாக்ஸ் அங்கே தானே போகும். என் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் நேரடியாக ஓடிடி கொடுக்குறவங்க தியேட்டரில் 2 வாரம் இல்லை 4 வாரம். நான் ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு, இப்போ வந்த டாக்டர் படம் நல்லா போச்சு, சிவகார்த்திகேயன் நல்லா போச்சு, இப்போ மாநாடு நல்லா போச்சு. இப்போ இதை ஓடிடி கொடுக்க போகிறான், 2 மடங்கு லாபம் கிடைக்குது. ஞாபகம் வச்சுங்க. தியேட்டர்லேயே நல்ல கலெக்ஷன், இப்போ ஓடிடியிலே நல்ல விலைக்கு விற்கிது. இந்த படம் தியேட்டர்லேயும் பெரிய கலெக்ஷன் வரும், ஓடிடியில் நல்லா வரும். ஆக தியேட்டரில் 3 வாரமோ 4 வாரமோ உங்களுக்கு விரும்புகிற அளவு கொடுத்தா தியேட்டருக்காரன் பிழைப்பான், மீடியேட்டர் பிழைப்பான், டிஸ்ட்ரிபியூட்டர் பிழைப்பாங்க, அரசாங்கத்துக்கு வரி வரும், அடுத்து உங்களுக்கு நமக்கு 2 மடங்கு லாபம் வரும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். இதனுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியல. இது நியாயமாக இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா தப்புன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.